இணைந்திருக்கிறோம் தளம் டிவி யூடியூப் சேனலுக்காக. தளம் டிவி யூடியூப் சேனலானது பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்துள்ளிருக்கிறது. அந்த வகையில் இன்று தளத்தினுடைய அரசியல் களம் நிகழ்ச்சியோடு உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் இம்ரான். உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் களம் என்பது பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தளத்தினுடைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான 2 பிரமுகர்களை, சமூக ஆர்வலர்களை அழைத்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய விஷயம், சட்டத்தரணி அல்ஹாஜ் மர்சூக் மௌலானா அவர்கள், தலைவர் அறிஞர் சித்திரப்பையினுடைய ஆய்மன்றம், சமூக ஆர்வலர், அரசியல் பிரமுகர், பல்முகை ஆளுமை கொண்ட ஒரு நபர். அவரை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அது மாத்திரமில்லாமல் சமூக ஆர்வலரும் அரசியலுடைய பன்முகம் கொண்ட ஒரு நபர், நிந்தவுரை பிறப்படமாக கொண்ட தொழில்நுட்பவியலாளர், பொறியியலாளரான யூசுப் இம்தியாஸ் அவர்களையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், உண்மையில் இன்றைய அரசியல் களம் என்பது சமகாலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டு பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நிலையை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் 39 கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒரு சில கட்சிகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் ஒரு சில கட்சிகள் தற்போது ஜனாதிபதி இருக்கக்கூடிய ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்குமான ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இன்றைய அரசியல் களத்தில் வரக்கூடிய அல்ஹாஜ் சட்டத்தரணி மர்சூக் மௌலானா அவர்களிடம் ஒரு முதலாவது கேள்வியை கேட்கிறேன். இன்றைய சமகால அரசியல் தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வைங்கள். நன்றி. தளம் முகநூல் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு மும்முனை களமாக அதிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் உன்னிப்பாக ஆய்வு செய்திருக்கிறோம். வரலாறு இளைஞருடைய ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெற்ற வரலாற்றில் ஒரு சற்று விசித்திரமான தேர்தல். 39 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். ஜனாதிபதி 40 ஆகவே இந்த தேர்தல் அதிலும் முதல் முறையாக 3 கனதியான முன்னணி வேட்பாளர்களை இந்த வாக்காளர்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். புலமையா எப்பொழுதும் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி அதிகமாக. இம்முறை 3 நபர் ஆளுமைகளுக்கு இடையில், 3 பலமான பின்னணியை கொண்டவர்களுக்கு இடையில் போட்டி நிலவுகிறது. இதனை இலங்கை ஜனநாயகத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்று குறிப்பிடலாம். அடுத்த தலைமுறை இந்த அரசியலில் மாற்று பார்வைகளோடும் சிந்தனை கண்ணோட்டங்களோடும் பார்க்க துவங்கியிருக்கிறது. இந்த இடத்தில் நான் அரசியல் ரீதியாக தேசிய காங்கிரசினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் இந்த நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையை பற்றி சற்று விரிவாக நாங்கள் அரசியலாக நினைக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு தனியனாக, ஒரு தனி யானை வருகிற பொழுது, தனியாக வருகிற பொழுது அதை தனியன் என்று அழைப்போம். கிராமிய மொழியில் தனியனாக பாராளுமன்றத்திற்கு, அதிலும் தேசிய பட்டியலில் வந்த ஒரு உறுப்பினர். அதாவது இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அதிர்ஷ்டம், மற்றொன்று நிர்பந்தம். ஆகவே அன்று இருந்த சூழலில் அது ஒரு நிர்பந்தம். ஆகவே அந்த நிர்பந்தத்தின் மூலமாக கிடைத்த அதிர்ஷ்டம்.
அப்படித்தான் இது ஒரு பிலோசபிக்கலாக தேசிய பற்றி உறுப்புரிமையை எடுக்காமல் ஒரு வருட காலத்திற்கு மேலேயுமா வரவில்லை. ஆனால் வந்த மாத்திரத்திலே இவ்வாறு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்திருந்தது. அதுதான் நாட்டினுடைய நிலைமை. அதுதான் விஷயம். அதாவது ஏன் ஒரு வருட காலமாக அவர் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை? நிறைய பேர் சொன்னார்கள் தேசிய பட்டியல் அவர் எடுக்காமல் தருண் ஜெயசூரியவுக்கு கொடுக்கலாம் தானே, அல்லது தேசிய கட்சி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைக்கு வழங்கலாம் தானே. கட்சியினுடைய தலைமையாக ரணில் விக்ரமசிங்க அசரவில்லை. அதுதான் அரசியலில் ராஜதந்திரம். இந்த இன்று சாணக்கியம் என்பதற்கு சிலரை இலக்கணமாக சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் அதற்கு இலக்கணம் அல்ல. இலங்கை அரசியல் ராஜதந்திரத்திற்குரிய உண்மையான சாணக்கியம் அது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் தான் இருக்கிறது. அதை அவர் நிரூபித்திருக்கிறார். ஆகவே இந்த அந்த நிர்பந்தம் என்று நாங்கள் எதை சொல்கிறோம் என்றால், யாரிடமும் பதவியை வழங்கினால் தாராளமாக ஏற்றுக்கொள்வது சகஜம் என்றால் வாய்ப்பு. நீங்க சொன்னது ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் இவரிடம் வழங்கப்பட்ட பொழுது இவருக்கு முதல் வேறு நபர்களிடம் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த 2 முக்கிய தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் அது வழங்கப்பட்டது. பரவலாக பேசப்படவில்லை. இல்லை, அது பேசுபொருளாவதில்லை. இலங்கை அரசியலில் முக்கியமான விடயங்கள் பேசுபொருளாவதில்லை. இது ஏதோ இந்த ராஜபக்ஷ அணியை பாதுகாப்பதற்காக ரணிலை கொண்டு வந்த என்று அப்படி இருக்கிறது. என்னுடைய கேள்வி, SLPP-யினுடைய கட்சியில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடவில்லை. அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டார். SLPP சின்னத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்தவர் டாலசலர். அவரைத்தான் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆதரித்தார்கள். ஆகையினால் யார் யாருடைய ப்ராக்சி, யார் யாருடைய முகவர் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு எதிர்கட்சி தலைவர் தரப்புக்கு யோக்கியதில்லை. என்றால் இது அவருடைய முகவர், இது இவருடைய முகவர் என்று சொல்லுவதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளலாம். அது எல்லோரும் மறைமுகமில்லை. ஆனால் அந்த சவாலை, அதாவது எப்படி என்றால் ஒரு ஓட்டப்பானையை எப்படி பாரம் எடுப்பது, ஒரு பிச்சை பாத்திரத்தை எப்படி கையில் எழுதுவது என்றுதான் இந்த தேசத்தை அவர்கள் பார்த்தார். அன்று இருந்த சூழலில் ஒரு ஒரு அரசியலில் அன்பாப்புலர் டிசிஷன் என்று சொல்வார். அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு விடயத்தை சவாலாக இவர் பார்த்தார். அன்று வழங்கப்பட்டது. அதாவது IMF என்பது, சர்வதேச அரசியல் என்பது, பிராந்திய அரசியல் என்பது, அண்டை நாடுகளின் தலைவர்களோடு உரையாடி நமது நாட்டின் நலன்களை பேணுவது, வெற்றி காண்பது என்பதெல்லாம் சாமானியமான விடயம் அல்ல. இந்த விடயங்கள் எல்லாம் இவர் கைதெறிந்தவர் விழிப்புணர்வு. ஆகையினால் நாங்கள் அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். உங்களுடைய இந்த கருத்தை வைத்து நான் மீண்டும் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கிழக்கினுடைய மிக முக்கியமான கட்சி தேசிய காங்கிரஸ். இந்த கட்சியினுடைய தலைமை முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மத்தாவல் அவர்கள், அவருடைய இந்த 2020 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய அந்த நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடிய ஒரு காணொளி அடிக்கடி கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தை பார்ப்பதற்கு சந்தோஷம் இருக்கிறது. அவருக்கு நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் மிக எதிராக பேசி வந்தவர் தற்பொழுது மிக ஒரு நெருக்கமான ஒரு ஆதரவை வழங்கி இருக்கிறார். இதற்கு ஏதாவது பிஹைண்ட் த டார்க் ரூம் அப்படி என்று ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை ஏதாவது, அல்லது ஏதாவது ஒரு உப்பூசில் ஏதாவது ஒரு மேசை கீழாக ஏதாவது பொருட்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதா? தேசிய காங்கிரஸ் தலைவருக்கு மாத்திரம்தான் அந்த நீங்கள் சொல்லுகிற குறுக்கல் வாங்கல் பற்றிய விவகாரங்கள் இதுவரைக்கும் எங்கும் பேசப்படாத விடயம். என்றால் அந்த கட்சியை ஒரு கொள்கை சார்ந்தவர்கள் தன்னோடு இருக்கலாம், இலட்சியம் உள்ளவர்கள், சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் தன்னோடு இருக்கலாம் என்று கட்சியை வளர்க்கக்கூடியவர் அவர். இந்த பிராந்தியத்தில் அவர் மீது விமர்சனத்துக்கு காரணம் ஏனையவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிற பணம்,
உதவி போன்ற விஷயங்களை வைத்து ஏன் அவர் கட்சியை வளர்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்ப எவ்வாறு மற்றவர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குகளை வாங்குகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். கௌரவ தேசிய காங்கிரசுடைய தலைவர் ஒருபோதும் இந்த பணத்திற்கு விலை போவதும் இல்லை, மற்றவர்களை பணம் கொடுத்து வாங்குவதும் இல்லை. இதுதான் தேசிய காங்கிரசினுடைய தலைவருடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கான காரணம். அதுதான் முக்கியமான கேள்வி. அதுதான் கேள்வி. அதாவது தேசிய காங்கிரஸ் ஒரு தனி கட்சி. 2000ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நேற்று 20வது மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம். ஆகவே 20 வருட காலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச். அஷ்ரஃப் பாசறையில் வளர்ந்தவர்தான் தேசிய காங்கிரசுடைய தலைவர். முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கி 89 எதிர்கட்சியில் இருந்து 94 ஆளும் கட்சியாக இருந்து அமைச்சராக இருந்து தேசிய ரீதியில் எவ்வாறு இந்த நீரோட்டம் இருக்கிறது என்பதை மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச். அஷ்ரஃப் அவர்கள் பார்த்த பொழுது அவருக்கு ஒரு விடயம் ஈட்டிலே விளங்கியது. முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற பெயரோடு நீண்ட தூரம் நாம் பயணிக்க முடியாது. ஆகவே அவர் ஈட்டிலே நுவா என்கின்ற கட்சியை உருவாக்கினார். நுவா என்பது ஒரு கருத்தியல் மாற்றத்தை கட்டம் கட்டமாக மக்களுக்குள் விளைவுவதற்கான ஒரு பொறிமுறை. ஆகவே முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்களுடைய ஆலோசனைக்கு அமைய விடுதலை புலிகள் மீது ஒரு சொற்கோணம் இருந்தது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை விட அதனை இழுத்தடிப்பு செய்கின்ற ஒரு சூழல் அப்பொழுது இருந்தது. அரசியல் இப்பொழுது அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. அதாவது யுத்தம் இருந்த பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பான விடயம் பேசுபொருளாகவில்லை. உண்மையில் கிடைத்த முக்கியமான விடயம் என்னன்னா, யுத்தத்தை வழியோடு அழிக்க வேண்டும் என்று முன்னின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தற்போது காணப்படும். அதாவது காலத்துக்கு காலம் சில விடயங்கள் பேசிக்கொள்ளலாம். தர்மம். அதாவது யுத்தத்தை பேசி பேசி தாங்கள் ஆட்சியில் இருக்கலாம் என்பதை இலங்கை மக்கள் அரங்கல போராட்டத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் இப்பொழுது பேசு பொருள் துணியுமாறு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றிய ஞானம் இருக்கின்ற விடய ஞானம் இருக்கின்ற சர்வதேச உறவுகள் தொடர்பில் ராஜதந்திர அணுகுமுறை தெரிந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஒரு வாசகம், யாரோடும் பகை கொள்ளல் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. ஒரு மன்னர் எந்த ஒரு நாட்டோடையும் நாம் இனி போர் தொடுக்கிறல்ல என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தால் போர் ஒடுங்கும், அந்த மன்னருடைய புகழ் ஒடுங்காது. அதுபோன்று கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த புகழ் ஒடுங்காத வண்ணம், அந்த பெயரை தக்க வைக்கும் வண்ணம் தன்னுடைய ராஜதந்திர ரீதியான அணுகுமுறையின் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு தற்காலிகமாகவும் நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர்த்தியிருக்கிறார். இப்பொழுது இந்த விடயத்தில் பெயில் அவுட் பண்ணியிருக்கிறார் இந்த நாட்டை. இந்த புள்ளியில் இருந்து அடுத்த கட்டம் எப்படி செல்வது என்பதற்கு இந்த விடயம் தொடர்பில் ஞானமுள்ளவரிடம்தான் நாங்கள் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மிக தெளிவாக யுத்தத்துக்கு பின்னர் உருவான இமீடியட்டான ப்ராப்ளம் எகனாமிக் கிரைசிஸ், அந்த பிரச்சனையை தேசிய காங்கிரஸ் அடையாளம் கண்டிருக்கிறது. அந்த தேசிய பிரச்சனைக்கு அடுத்த தீர்வை தரக்கூடிய தலைவருக்கு ஆதரவளிக்கிறது. அவ்வளவு. நன்றி மாவட்டமானவர்களே, முக்கியமான ஒரு பதிலை தந்திருந்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் சமூக ஆர்வலர், அரசியல் அனுபவம் உள்ள முக்கியமான ஒரு நபர் யூசுப் இம்தியாஸ் அவர்கள், பொறியியலாளர், அவருடைய ஒரு முக்கியமான வினாவை கேட்கிறோம். தற்போதைய இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தொடர்பாக கௌரவ ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்கள் இப்ப இருக்கிற நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்ப்பார் என்ற ஒரு முக்கியமான கருத்தோடு இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாகவே ஏனைய கட்சிகளும் அவருக்குரிய ஆதரவை வழங்குகிறார்கள் சொல்லி ஒரு கருத்து இங்கே கூறப்பட்டது. இதே போல உங்களுடைய அபிப்பிராயம் எவ்வாறு? முதற்கண் டிவி ப்ரோக்ராம் அந்த நடத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளது. அதாவது இந்த காலகட்டத்தில் கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி, அதாவது இந்த நாட்டு மக்களாகிய நாம்
ரணில் விக்ரமசிங்கே கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அது எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்று இந்த நாட்டை ஓரளவுக்கு நிமிர வைத்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு, அவர்களை ஆதரித்து அவர்களை மீண்டும் நாம் ஜனாதிபதி ஆக்குறதுக்கு நாம் ஒவ்வொருத்தர் கடமை கொண்டிருக்கிறோம். காரணம், 2 வருடங்களுக்கு முன்னால நாம் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்களை நாம் இன்னும் மறக்கவில்லை. அதை நம்மால் மறக்க முடியாது. காரணம், நாம் பட்ட கஷ்டங்கள் தானே, அது அவ்வளவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், திறமையற்ற தூர நோக்கற்ற அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட சில 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 நடைமுறைக்கு சாத்தியமான சில முன்னெடுப்புகளால் தான் நாம் இவ்வளவு துன்பங்கள் துயரங்களை நாம் அனுபவித்தோம். அதாவது கேஸ் போனில் இருந்தால், பெட்ரோல் போனில் இருந்தால், பெட்ரோல் போனில் நிற்கிறது எத்தனையோ பேர் மௌத்தான இருக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருந்து பாய் தலாணி கொண்டு வந்து நாம் போலியில் போட்டு தூங்கின காலம் இருந்துச்சு. போலியில் நிற்கக்குள்ள சோறுகறி ஆகிடுவாங்க. அடிக்கடி இந்த அரசியல் நிலவரம் வருகிற நேரம் சமூக வலைத்தளங்கள் இவ்வாறான கடந்த கால இந்த வீடியோக்களை போட்டு போட்டு திசை திருப்பக்கூடிய ஒரு தொழில் நான் காண்போம் சமூக வலைத்தளம். ஆனால் உண்மை வருதான் காரணம் என்னன்னு சொன்னாங்க, நாம் பழசு எல்லாரும் மறந்துருக்கோம். பப்ளிக்கிட ஒரு தன்மை ஒரு இருக்கணும்னு சொன்னால் டக்குன்னு மறந்துட்டு அது இப்போ நடக்கிற விஷயம் எனக்காக நடக்குது, நாம இதிலிருந்து எப்படி முன்னோக்கி போகலாம்ங்கிறத நாம கொஞ்சம் பின்னுக்கு போய் நாம கொஞ்சம் அவதானிச்சோம்னு சொன்னால் நாம் எடுக்க போகிற முடிவு சரியான முடிவாக இருக்குங்கிற விஷயத்தில் நான் மட்டுமில்லை, புத்திஜீவிகள், இந்த நாட்டு மக்கள் சமையலரும் அந்த ஒரு 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 நினைப்போட தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், யாருமே இதை பொருட்படுத்தி செய்ய முடியாம விலகிய நேரம் தேசிய பட்டியலில் ஒரு ஒரு எம்பியாக வந்து பிரதமராகி ஜனாதிபதியாகி இந்த நிலைமை சீர் செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறது இது ஒரு கட்டுக்கதை. இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வேறு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல்ல ஒரு இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு அனுபவசாலி, அரசியல் ஆளுமை உள்ளவர், எல்லாரும் பல தடவைகளை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, பிரதம மந்திரியாக இருந்திருக்காரு, ஒரு சிறந்த ஒரு ராஜதந்திரி, உலக நாடுகளோட பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டவர், அரசியல் அதாவது நுணுக்கம் தெரிந்தவர். இப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தது இருக்கு. இது அல்லாஹ் தஆலா செய்த பெரிய கிருபை நான் சொல்றேன். இவ்வாறு ஒரு கருத்து அண்மையில் நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்து ஒரு வினாதானது. 40 வருட அரசியல் அனுபவம் கொண்டு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு நிலைமைகளில் பிரதமராக இருந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த காலங்களில் செய்ய முடியாத அரசியலையா இதற்கு பிறகு செய்ய போகிறார் என்ற ஒரு வினா அங்கே கேட்கப்பட்டிருந்தது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலநிலை சூழ்நிலை இருக்கு. அந்த காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் ஏற்படுவது அது சாய்க்கிறது. இப்ப ஒரு எப்படி சொன்னா நிறைய உதாரணங்களை விளக்கலாம். இருந்தாலும் இப்ப இருக்கிற நம்முடைய இந்த பொருளாதார சீர்கட்ட இந்த நிலையை அவர் சீர்படுத்தி தந்ததுல இருந்து அவருடைய அனுபவம், அவருடைய ராஜசந்தர் நமக்கு திட்ட தெளிவாக நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதை நாம உணர்ந்திருக்கிறோம். இதை தவிர இதுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய எந்த வகையான ஒரு கேள்வியை நாம கேட்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள், அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு அது பொருத்தமாக இருக்கிறதுனால அவர்கள் நாம் அனுபவித்த இந்த கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து நாம வெளியால வந்து ஓரளவு மூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம ஆனதுக்கு நீங்க கேட்டீங்க. அதாவது இவ்வளவுலாம் நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, ஆனா இன்னும் பொருட்கள்ல விலை குறையும்னு நீங்க சொல்றீங்க. பொருட்கள்ல விலை குறையணும்னு சொல்லுங்க. அதாவது பணவீக்கம் குறையும். பணவீக்கம் குறையறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நாட்டினுடைய உள் உற்பத்தியை நம்ம அதிகரிக்கும்.
உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கிற பொழுது பணவீக்கம் குறையும். பணவீக்கம் குறைந்தால் அதாவது ரூபாவுடைய பெறுமதி அதிகரிக்கும். ரூபாவுடைய பெறுமதி அதிகரித்தால் பொருட்களுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். பொருட்களை விலை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சால் மனிதர் சாதாரண மக்கள் கூட ஒரு பொருட்களை தங்களுக்கு தேவையான அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்குரிய தேவைகளை வாழ்க்கை செலவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி இருக்கும். இப்போ இதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கும், அந்நிய செலவணியை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டாடணும். அதுக்காகத்தான் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்களாவது இந்த டூரிஸ்ட் மாதிரி நாம் நாட்டுக்குள்ள கவர்றதுக்குரிய சகல வேலையை நாம் செய்து வரோம். கிட்டடியில் கூட அதாவது சில நாடுகளுக்கு விசாக்களை ஒன்னரைகள் விசாவாக கொடுத்துருக்கு. அதாவது இங்கே வந்தோன்னா விசா எடுத்துட்டு உங்களுக்கு வரலாம். ஏன்னு சொன்னால் அதாவது அந்நிய செலவணியை கூட்டுறதுதான் அதில் முக்கியமான நோக்கம். சரி, ஆனால் அதில் சில குளறுபடிகள் நடக்கிறதாக எதிர்கட்சியில் அதை குற்றம் சுமத்துறாங்க. அதை தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்குது. அதை நாம் அதை பெருசுபடுத்த தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நம்முடைய முக்கியமான நோக்கம் நாம் எதில் ரணில் விக்ரம ஜனாதிபதி அவங்க எதில் முக்கிய கவனம் செலுத்துறாங்கன்னு சொன்னால், உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கிறது, ஏற்றுமதியை அதிகரிக்கிறது, இறக்குமதியை குறைக்கிறது, அந்நிய செலவணியை நாம் அதிகப்படுத்துறது. இவ்வளவு செய்ததுன்னு சொன்னால் நாணயம் ரூபாவுடைய பெறுமதி அதிகரிக்கும். ரூபாவுடைய பெறுமதி அதிகரித்தால் பொருட்கள் விலை குறையும். நீங்க கேட்ட இந்த நிலைமையை கொண்டு வர்றதுக்கு கௌரவ தேர்தல் வெல்லணும் நினைக்கிறீங்க? இதுதான் நான் இப்ப ரணில் விக்ரமசிங்க தோக்கடிக்கணும்னு சொல்றதுக்குரிய காரணங்களை விட, ரணில் விக்ரமசிங்கவை நம்ம மீண்டும் தலைவராக ஆக்க வேண்டும்ங்கிற கோஷம் வந்துக்கிட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. மக்கள் இப்ப அதை உணர தொடங்கிட்டாங்க. இப்ப அதாவது அவருக்கு ஒரு கட்சி இல்லை, அவருடைய கட்சி வந்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெறல, அவர் ஒரு தனியால் அவரு கூட தேர்தலில் வெற்றி பெறல, அவர் ஒரு 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 என்ன சொல்றது தேசிய பட்டியலில் வந்துடுவாரு. அப்படி வந்தவர் அவரு தன்னுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் வரல. அவருக்கு வந்து ஒரு இண்டிபெண்டா வந்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, தான் ஜனாதிபதியா இருக்கிறவர் ஒரு பொதுவானவராக இருக்கணும். அதை அவர் செய்து காட்டியிருக்கிறாரு. தன்னுடைய சின்னத்தை பற்றி அவர் கவலைப்படலை, தன்னுடைய கட்சியை பற்றி அவர் கவலைப்படலை. அதாவது பதவி ஆசை பிடித்தவர் என்று நாம் அவர் சொல்ல இயலாது. அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக வந்திருக்காரு நாம சொல்ல இயலாது. அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக வந்திருப்பாருன்னு சொன்னா அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் எழுப்பியிருப்பார், யானை சின்னத்துல வந்திருப்பார் அவர். இது இல்லாம நமக்கு அத்தியாவசியமான தேவை பொருளாக நாம கருதுகிற சிலிண்டர் அவர் வந்திருக்கிறார். இதை நாம இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியங்கள் நிறைய இருக்குது. அது காலப்போக்கில் இப்போ அவர் உலகப்படுத்திட்டு வராங்க, மற்றவங்களை உலகப்படுத்துறாங்க, அது நமக்கு விளங்குது. எனவே நான் திரும்ப சொல்ல என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கவை ஏன் தோற்கடிக்கணுங்கிற கேள்வி வலுவிழந்துகிட்டு வாரது நமக்கு கண்கூடாக நம்ம காணக்கூடியதா இருக்குது.